கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. சரி சரி, ரொம்ப கோவப்படாதீங்க ஹாப்பி டார்லிங். ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? ஏய் கேடியாடி, அவரு அபி டார்லிங்னு சொல்றாரு. ஏறுமே, எனக்கு அந்த காத சேவடு நானும் வந்து கேட்டிட்டு இருக்கேன். என்னடி நம்ம ஒரு கணக்கு பண்ணிட்டு இருந்தா அவர் வேற கணக்கு பண்றாரு. ஏய் லூசு லூசு, இனியன் மாமா இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, இவங்க முன்னாடி அபி டார்லிங் நான் கூப்பிடுறேன் ஒண்ணு. ஐயோ போச்சு, இப்ப இவளுங்க என்ன நினைச்சாலுங்கன்னு தெரியல, மாமா வேற என்ன நினைச்சான்னு தெரியலையே. எருமை எருமை. டேய் வெற்றி, ஆமா இப்ப நீ என்ன கூப்பிட்ட? அண்ணன் இருக்கிறது தெரியாம ஆர்வத்துல நம்மால அபி டார்லிங்னு கூப்பிட்டுட்டோமே. இப்ப அண்ணன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது சரி, இவளை பார்த்தாலே பக்கத்துல யார் இருக்கா எவர் இருக்கான்னு எல்லாம் மறந்துடுது. ஒடியே, இப்ப நான் என்னடி சொல்றது? அதுக்குதான் இவ்வளவு அதிர்ச்சியாகி நிக்கிறாளோ? அதான் போல இருக்கேன். சரிடா வெற்றி, என்னைக்கா இருந்தாலும் விஷயம் தெரிய போறது தானே, ஏதாவது சொல்லி சமாளி. என்னடா கேட்டதுக்கு பதிலே காணும்? இப்ப அபி நீ என்ன கூப்பிட்டா? அது அது வந்து என்ன, அது ஒண்ணு இல்லைண்ணா, அதான் மம்மி என்ன எப்பவுமே வெற்றி டார்லிங்னு கூப்பிடுவாங்களா, அது மேடம் பார்த்துட்டாங்க. பார்த்ததுல இருந்து என்ன சும்மா வெற்றி டார்லிங்னு சொல்லி சொல்லி கலாச்சாரம். அதான் நானும் அவளை ஹாப்பி டார்லிங்னு கூப்பிட்டு கலாச்சிட்டு இருக்கேன்னா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைண்ணா. டேய் அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லைண்ணா? ஐயாண்ணா அவ்வளவுதான், அது மட்டும்தான், வேற எதுவும் இல்லைண்ணா. டேய் அதோட வச்சுக்கா, வேதாமா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஏற்கனவே வேதாமா அபி மேல கோவத்துல இருக்காங்க. அபி எதுவும் பண்ணலதான், ஆனா அபி ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ வேற எங்கேயும் கொண்டு போய் அபியை சிக்க வச்சிடாத. அபி பாவண்டா. நான் அபி எனக்கானவனா? எனக்கானவள நான் எப்படி நான் விடுவேன்? அப்படிலாம் நான் விட மாட்டேன். கண்டிப்பா மம்மிக்கு அபியை பிடிக்கும். மம்மி அவங்க வாயால அபியை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, சொல்ல வைப்ப. மம்மியும் எனக்கு வேணும், அபியும் வேணும், ரெண்டு பேரையும் விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ ஹாப்பி டார்லிங். ஆரம்பிச்சுட்டாளுங்களா, இனி ஓட்டி தள்ளுவாளுங்களே. ஏய் அடங்கடி, அவன் சும்மா என்ன கலாய்க்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஊரில் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படிதான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஓட்டிக்குவோம். அதுக்குள்ளார நீங்கள் வேற எதுவும் கணக்கு போடாதீங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. இல்லையே, அவர் கூப்பிட்ட தோரணையில எல்லாமே அடங்கி இருக்க மாதிரி இருக்கு. ஏண்டி ட்ரீம் பாய் இல்லையே, அந்த ட்ரீம் பாய்க்கு டைவர்ஸ் கொடுத்துட்டே என்ன? இருமை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இது விஷயமே வேற. ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், நான் அப்புறமா அமர பொறுமையா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். அது மெயினா என் ட்ரீம் பாயை பத்தி சொல்லணும், அது உங்ககிட்ட சொல்லி ஆகணும்டி. நான் சொல்றேன், அதுக்குள்ள நீங்களா ஏதேதோ கணக்கு பண்ணாங்க, ஓகேவா? வெற்றி மாமா, இதே மாமா நாங்க வந்துட்டோம். ஏய் நம்ம விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, இவளுங்க ரெண்டு பேர் யாரடி? வெற்றி மாமா, நீங்க வந்திருக்கலாம் தெரியுமா, அங்க செம்ம ஜாலியா இருந்தது, நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப வரீங்களா? நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரலாம். அஞ்சு போதும், நமக்கு இப்ப ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது. ஆனா பேராசை தாண்டி உனக்கு. ஏ அக்கா, உனக்கு என்னடி ஏறியுது? என் வெற்றி மாமா தானே கூப்பிடுறேன். வெற்றி மாமா வாங்க, போயிட்டு வந்துடலாம். யாரடி இவளுங்க, ரொம்ப ஓவரா சீனை போடுறாளுங்க. அதுலயும் அந்த குதிரவால் மண்டை, அவளும் ட்ரெஸ்ஸும் கொண்டையும் மண்டையும் பார்த்தாலே அப்படியே வெறுப்பா வருதுடி. சரி மனு, டைம் ஆகுது, கிளம்பலாம். அம்மா வேற நிறைய டைம் கால் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு வெயிட் பண்ணுது. சாரி மாமா, கோவப்படாதீங்க, நீங்க நல்லா ஜாலியா இருந்ததா, அதான் என்ஜாய் பண்ணதுல டைம் பண்ணதே தெரியல, சாரி. வெற்றி மாமா நீங்களும் வந்திருக்கோம், அங்க ரொம்ப ஜாலியா இருந்தது தெரியுமா, நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்க வரலாம், நான் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா. முகமே சரியில்லையே. என்னை பார்த்தா பிடிக்காத மாதிரி பேச வேண்டியது. என் பக்கத்துல ஒருத்தி நின்னா முகம் போற போக்க பாரு. முதல்ல 5 நகர்ந்து நிக்க சொல்லணும். இவ்வளவு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. அஞ்சு கொஞ்சம் தள்ளி நில்லாமா, இவ்வளவு பேர் இருக்காங்க, பார்த்தா என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் நகர்ந்து போயேன். இவ்வளவு பேரா? நம்ம மட்டும் தானே மாமா இருக்கோம், வேற யார் இருக்கா? அஞ்சு அங்க எல்லாரும் இருக்காங்க பாரு. இவங்களாம் யார் மாமா? அஞ்சலி, எனக்கு பார்த்துருக்காங்களா பொண்ணு, அவளோட தங்கச்சி, இவ பேரு அபி. இப்ப மூஞ்ச பார்த்தாலே வெறுப்பு வருது. இவ அக்கா காரி மட்டும் என்ன கிளியோ பண்ற மாதிரியா இருக்க போறவன். அவ முகத்தை பாக்குறேன், பார்த்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு
இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நல்லா நடக்கும்னு சந்தோஷத்துல இருக்கீங்க. எப்படி நடக்குதுன்னு பாரு. ஓ, அவங்களோட சிஸ்டரா? ஹாய். ஏய், என்னடி என்ன ஆச்சு இவளுக்கு? அஞ்சு, இவங்க யாருன்னு கேட்டல? சஹானாவோட சிஸ்டர் மட்டும் இல்ல, ஒரு வகையில. என்னடா உண்மையதானே நான் சொன்னேன். இப்போ சகனானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான், சகனா சிஸ்டர் எனக்கு என்ன வேணும்? அவளும் எனக்கு ஒரு வகையில முறை தானே. அப்ப நான் அவளுக்கு மாமா தானேனா? அதுதான் அஞ்சலிக்கு தெளிவா சொன்னேன். இப்ப புரிஞ்சது அஞ்சலி? நானும் அபிக்கு மாமா முறை தான். என்ன அபி டார்லிங், கரெக்ட் தானே? அதிகாலைய சேவலை எழுப்பி அழைக்கும் என்று சொல்லுகிறேன். என்ன கங்கா இவ்வளவு நேரம்? நம்ம சீக்கிரம் போக வேணாமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. சீக்கிரம் போகணும்ல. நம்ம கனி சொல்றது சரிதான். எல்லாமே ஏத்திட்டு நான் சாமியை கும்பிட்டுட்டு அவர் கையால விளக்கு ஏத்திட்டு வரணும்லக்கா. முதல்ல நடக்கிற விசேஷம் இல்ல, அதான்க்கா கொஞ்சம் பதட்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லக்கா. ஆமா கங்கா, நீ சொல்றது சரிதான். ஆமா, அம்மு விளக்கேத்தி சாமி கும்பிட்டாலும் கும்பிட்டுட்டு இருக்காக்கா. அவளும் அபியும் பூஜை ரூம்ல தான் இருக்காங்க. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாக்கா. வந்ததை கிளம்ப வேண்டியதான். மாமா, அவர் எங்க மாமா? ஆமா, அப்பவே மண்டபத்துக்கு போயாச்சு. உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் நின்றுட்டு இருக்கேன். நேரம் ஆகுதுமா. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஏதாவது சொல்லுவாங்களே, அவங்க வேற பெரிய இடம், நம்ம சீக்கிரம் போகணும்ல. அவங்களுக்கு முன்னாடி நம்ம போகலனாலும் அட்லீஸ்ட் அவங்க போய் கொஞ்ச நேரத்துலயாவது நம்ம போயிருக்கணும்ல. சீக்கிரம் வாங்கம்மா. கௌரி, சீக்கிரம் பிள்ளைங்களை கூப்பிடு, நேரம் ஆகுதுல. ஆமா கங்கா, அப்பல இருந்து மாமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால நான் உன்னை கூப்பிட்டு இருந்தேன். இன்னும் இவளுங்க 2 பேரும் என்ன பண்றாளுங்க தெரியலையே. பொருள் எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சு. இவளுங்க வந்தாலுங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான். அங்க வேற வேதம்மா வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ எனக்கு பதட்டமா இருக்கு. உண்மையாலக்கா பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா வேதம்மா அப்படி இல்லல்ல, அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். இதோ இருக்கா, அவங்கள கூப்பிடுறேன். அம்மு, அபி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. சாமி கும்பிட்டது போதும், நேரம் ஆகுதுமா. நல்ல நேரத்துக்குள்ள நம்ம அங்க போகணும்ல. வாங்க. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள், நல்ல நாள். என் பொண்ணா இது? அம்மாடியும் என் கண்ணே பட்டுடும் போல இருக்கேன். அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. கங்கா, பிள்ளைய பார்த்து நீயே கண்ணு வைக்காத. ஆமாம்மா, ரொம்ப அழகா இருக்கா அம்மு. எனக்கு பார்க்க கண்ணு வைக்கணும் போலதான் இருக்கு. ஆனா நம்ம பிள்ளைய பார்த்து நம்மளே கண்ணு வைக்க கூடாது. சரி சரி, புள்ள போ. நீச்சதத்தெல்லாம் முடிஞ்சு வந்ததும் சுத்தி போடணும் முதல்ல. ஹலோ, நீளுங்க. என்ன மேக்கப் பண்ணிட்டு வந்தவளை மட்டும் புகழ்றீங்க? மேக்கப் பண்ணி விட்டது நானாக்கும். உங்க பியூட்டி பார்லர் இருந்து இன்னும் ஆள் வரல. அவங்க ஸ்ட்ரெயிட்டா மண்டபத்துக்கு தான் வருவாங்களாமா. அதனால நானே எங்க அக்காவுக்கு மேக்கப் பண்ணி விட்டேன். மேக்கப் நல்லா இருக்கா? நான் பண்ணி விட்டேன். அதனால எனக்கும் சுத்தி போடணும் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன, ஏன் அபி தங்கத்துக்கு சுத்தி போட்டா போது. சரி, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் அம்மு உம்முன்னு இருக்கா? அம்மு, என்னம்மா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல சித்தி, அக்காக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தானே. ஆனா அக்காக்கு இன்னைக்கு கல்யாணங்கிற ஃபீல் வந்துருச்சு போல இருக்கு. நம்மளால விட்டுட்டு போக போறோம்னு வருத்தத்துல இருக்கா. அதனாலதான் முகம் இப்படி உம்முன்னு இருக்கு. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட மாறுற மாதிரி இல்ல. நீங்க வேணா சொல்லுங்க சித்தி, அப்போ அது மாறுறாங்களா பாப்போம். என்னம்மா அம்மு, எதுக்கு இப்ப வருத்தப்படுற? இல்லம்மா, என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த நிச்சயதார்த்தம் வேணாம்மா. கங்கா, பிள்ளைக்கு எடுத்து சொல்லுமா. பிள்ளை இப்பல இருந்தே பயப்படுறான்னு நினைக்கிறேன். கௌரி, பிள்ளைக்கு என்ன எதுன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சு வண்டிக்கு கூட்டிட்டு வாங்க. நான் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி புள்ள கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கா. நீங்க போங்க, நீங்க போய் வண்டி ஏறுங்க. நான் அதுக்குள்ள இவங்கள கூட்டிட்டு வந்துறேன். நீங்க போங்க. சரி சரி, புள்ள கிட்ட பார்த்து பக்குவமா பேசி கூட்டிட்டு வா. ஏதோ திட்டிக்கிட்டு வைக்காதீங்க. நல்ல நல்லதுமா, குழந்தை எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? உங்க பொண்ணு எதுவும் சொல்லல, எதுவும் சொல்லாம அட்வைஸ் பண்ணி மட்டும் கூட்டிட்டு வரேன். போதுமா? போங்க, போய் வண்டி எடுங்க, வந்துடுறோம். சரி, நான் போறேன். இங்க பாரு மாமு, இங்க பாரு. எல்லா பொண்ணுங்களுக்கும் இது நடக்க வேண்டிய ஒண்ணு தானே. இப்ப உனக்கும் நடக்க போகுது. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படலாமா? அம்மா விட்டு நீ தூரம் இருந்தா என்ன, அதான் பெரியம்மா பக்கத்துலயே இருக்கல. உனக்கு எதனா ஒண்ணுன்னா பெரியம்மான்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், ஓடி வந்து நிக்க போறேன். ஆமா அம்மு, அம்மா பக்கத்துல இல்லைன்னா என்ன, இதோ பெரியம்மா இருக்காங்க, அபி இருக்கா. உனக்கு பிடிச்சவங்க தானே பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, அம்மா மட்டும் அங்கேயே இருந்துட மாட்டேன். அப்பப்போ வந்து உன்னை பாப்பேம்மா. இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பயமா இருக்குமா. அம்மு, இங்க பாரு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார நம்ம மண்டபத்துக்கு போய் ஆகணும். இங்கேயே நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சா எப்படி? இங்க பாரு, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தான். கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் இருக்கு. அது வரைக்கும் நீங்க கூட தான் இருக்க போற. அதை நினைச்சு சந்தோஷப்படணும். இப்பவே இதை நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா இன்னும் 2-3 நாள் வருத்தத்திலே தான் போகும்.
அப்புறம் சந்தோஷமா இருக்க முடியாது. இன்னைக்கு இங்க நின்று அழுதுட்டு இருக்க நீதான் நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் வீட்டுக்கு போனதும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தங்குமான்னு சொன்னா, ஐயோ நான் இல்லைன்னா என் புருஷன் வீட்டுல வேலையே ஓடாதுன்னு சொல்லுவேன். என் மாமியார் நான் இல்லாம இருக்க மாட்டாங்க, என் வீட்டுக்கார் நான் இல்லாம இருக்க மாட்டாங்கன்னு இந்த வாய் தான் நாளைக்கு மாத்தி இப்படி பேசும். இல்ல பெரியம்மா, நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு அம்மா அப்பா தான் வேணும். எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேணும். அக்கா நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேணும் வேணும்னு சொல்லு. நான் இப்பவே போய் இனியன் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லு எனக்கு வேணும். நான் வேணாம்னு சொல்லிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிடு. ஐயோ அம்மு என்னமா பேசிட்டு இருக்க? ஏ அபி அவ சொல்ற நீ ஏதாவது பண்ணி நீ வைக்காத. ஐயோ அம்மா அப்படி நான் செய்ய மாட்டேம்மா. அக்காவை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அக்கா நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த நிச்சயதார்த்தம் வேணாம். மாமா வேற கொடுக்க கூடாதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப போய் நிச்சயதார்த்தம் வேணான்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. வேணாவா வேணாவா? அபி அது என்ன எங்களுக்கு தெரியாம மாப்பிள்ள அம்மு கிட்ட மட்டும் ஏதோ கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்ற. அப்படி என்ன கொடுத்துட்டு போனாரு? அம்மு மாப்பிள்ள என்னம்மா கொடுத்தாரு? அது வந்து அபி எதுக்கு நீ இப்படி கோத்து விட்ட? அது ஒண்ணு இல்ல சித்தி. அது மாமா அது என்னத்த நான் சொல்லி சமாளிப்பேன். சித்தி ஏன் ஏதோ கொடுத்தாரு விட்டுட்டு போங்களேன். இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்ன? இப்ப அம்மாக்கா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமா வேணாவா? ஐயோ அவ சம்மதிக்கணுமா? இப்ப போய் நின்று அடம் பிடிச்சிட்டு இருக்காளே. அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கணும்ல. அதெல்லாம் அமைதியா இருங்க. நான் இப்படிதான் ஏதாவது சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க இன்னொன்னு கேள்வி கேட்க கூடாது. பழமொழி சொன்ன சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஆராயக்கூடாது. சரிங்களா? சரி சரி நாங்க எதையும் ஆராய்ச்சி பண்ணல. அவளுக்கு எப்படியாவது சமாளிச்சு கொஞ்சம் நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டிட்டு வாமா. நேரம் ஆகுது, நல்ல நேரம் முடிய போகுது. நீ வண்டிக்கு போ, நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். நீ போ சித்தி, நீங்களும் அம்மா கூட போங்க. அக்காவை சமாதானப்படி கூப்பிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போங்க. கங்கா வா, இவளுங்களே எதனா பேசி ஒரு வழிக்கு வருவாளுங்க. வா நம்ம போவோம். அம்மா மனசுல அதை இதனை போட்டு குழப்பிக்காதம்மா. அம்மா அப்பாவோட கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியும்ல. உனக்காக பெரியம்மா இந்த வரனை பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம வேணான்னு சொன்னா அங்க அவமானப்பட போறது நம்ம கிடையாது, உன் பெரியம்மா தானே. அதனால சொல்றேன், அடம் பிடிக்காம அமைதியா வாமா. அபி அவகிட்ட சொல்லி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சித்தி அக்கா அதெல்லாம் எதுவும் இது பண்ணல சித்தி, நீங்க போங்க, நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். போங்க. சரிம்மா. ஏ ஊமக்கொட்டம், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லபடியா சம்மதிச்சு வந்தாச்சு. இப்ப நிச்சயதார்த்தம், இன்னும் 2-3 நாள் கல்யாணம். இப்ப வந்து எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சு பேசுவியா? அபி திட்டவத இவ்வளவு நாள் சந்தோஷமா தான் இருந்துச்சு. இப்ப கல்யாண நாள் கிட்ட வர வர எனக்கு பயமா இருக்கு. அந்த வீட்டுல போய் நான் எப்படி தனியா இருப்பேன்? நீயும் என் கூட இருக்க மாட்டேன், அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, ஏன் பெரியம்மா கூட என் கூட இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் எப்படி அந்த வீட்டுல தனியா இருப்பேன்? எனக்கு பயமா இருக்கும்ல. அவங்க என்ன ஏதாவது பண்ணாலும் யாருக்கும் தெரியாதுல்ல. ஆமா ஆமா அப்படியே உனக்கு அடிச்சு திங்கிட போறாங்க. ஐயோ அக்கா உனக்கு கண்டாலே எனக்கு கோவமா வருதுக்கா. எவ்வளவு ஒரு அழகான நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுத்த விட்டுட்டு எப்ப பாரு பயந்து தொலைகிறீங்க. அதுலயும் இனியன் மாமா மாதிரிலாம் ஒரு ஆள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவர் பின்னாடி சுத்தி சுத்தி வராரு. ஆனா நீயா அப்பா அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்க. இங்க பாருக்கா, நிச்சயதார்த்தத்துக்கு கிட்ட வந்தாச்சு. தயவு செஞ்சு இப்படி அப்படின்னு பேசி எதையும் குழப்பி வச்சிடாதக்கா. பாவம் இனியன் மாமா உன் நினப்புல தினம் தினம் கனவா கண்டுட்டு இருக்காரு. அவர் கனவுல மண்ணள்ளி போட்டுறாத, சரியா? நீங்க பாரு, உனக்கு அப்படி ஏதாவது சங்கடமா இருக்கு அப்படின்னா மாமா கொடுத்தது மனசுல நினைச்சுக்க. அப்போ மற்ற சங்கடம்லாம் மறைஞ்சு போயிடும். எப்படா மாமா கூட போய் சேர்ந்து வாழ்வோன்னு உன் மனசை ஏங்க ஆரம்பிச்சிடும். என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? ஓடி எப்ப பாரு அதே சொல்லிட்டு இருக்க. தெரியாதனமா உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ என்னடா அதையே பிடிச்சிட்ட. ஐயோ அக்கா நான் உண்மையை தான் சொல்றேன். கொஞ்சம் கண்ண மூடி அன்னைக்கு உங்களுக்குள்ள நடந்த இன்சிடென்ட்டை நீ நினைச்சு பாரு. இப்ப நான் உன்னை கூப்பிடணும் இல்லையோ, நீயே வா நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு போலான்னு சொல்லுவேன். நினைச்சு பாரு. நல்லாதான் இருக்கு, பயமாவும் இருக்கு. ஐயோ அக்கா வர ஆத்திரத்துக்கு நான் போட்ட மேக்கப்பை நானே கழிச்சு விட்டுலாமான்னு இருக்கு. அது ஆல்ரெடி கலைஞ்சிட்டு தான் இருக்கு. இங்க பாருக்கா, மண்டபத்துக்கு போகணும். பார்லர்ல இருந்து ஆள் வந்திருப்பாங்க. அங்க போய் ரெடி ஆகிறதுக்கே நேரம் ஆகும். உன்னால பாரு, நான் கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. மண்டபத்துக்கு போய் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். சொன்னா கேளு, அடம் பிடிக்காம வா ப்ளீஸ். ஊமக்கொட்டம் இதுக்கு மேல எனக்கு கெஞ்ச வைக்காத. வா ஊமக்கொட்டம், நீ இதே மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா இனியன் மாமாக்கு ஃபோன் போட்டு கொடுத்துருவேன். ஃபோன் போட்டு கொடுக்கவா? வேணும் வேணும், எனக்கு பயமா இருக்கே. இது வேலைக்காகாது. மாமாக்கு ஃபோன் போடுறதே சரி. இரு. சொன்ன கேளு, வேணடி. என்ன இந்த டைம் அபி கால் பண்றோம்? மண்டபத்துக்கு வந்துட்டாங்களா என்ன? ஓ மண்டபத்துக்கு வந்ததுனால நம்ம வர லேட் ஆகுது கால் பண்றாங்களோ இருக்கும். சரி எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவோம்னு சொல்லுவோம். நமக்காக வெயிட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஹலோ அபிமா சொல்லுமா,
என்னம்மா மண்டபத்துக்கு வந்துட்டீங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? மண்டபத்துக்கா? அட நீங்க வேற மாமா, மண்டபத்துக்கும் வரல ஒண்ணும் வரல. நாங்க இன்னும் வீட்ல தான் மாமா இருக்கோம். வேணாம் அபி, வேணாம் வேணாம் சொல்லாத அபி. சொல்லாதவா? சொல்லாம இருந்தா நீ இங்க இருந்து கிளம்ப மாட்டேல? நான் சொல்லியே தான் தீருவேன். மாமா அது ஒண்ணும் இல்ல. வேணாம் 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 சொல்லாத. என்ன ஆச்சு? பக்கத்துல நிக்கிறா போல இருக்கே. இது சொல்லாதன்றோம். அபிமா என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் அவ குரல் ஒரு மாதிரி இருக்கு? அப்புறம் அழுதா இப்படிதான் மாமா இருக்கும். மேடம் அழுதுட்டு இருக்காங்க. என்ன அழறாளா? ஏய் எதுக்காக அழறா? என்னவாமா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா, மேடம்க்கு இந்த கல்யாணம் வேணாம் மாமா. ஐயோ அபி, என்னடி பண்ணிட்டு இருக்க? அபிமா என்னம்மா என்ன சொல்றான்? நிஜமா இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றான்? ஐயோ மாமா, நீங்க வேற சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. மேடம் சொல்ற ரீசனே வேற. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு உங்க வீட்ல தனியா வந்து இருக்கணும் மாமா. அதுக்கு பயமா இருக்கா மாமா. அதனால இந்த நிச்சயதார்த்தம் வேணாம், இந்த கல்யாணம் வேணாம் மாமா. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரி தெரியல. பயவளுக்கு நீங்க புத்திமதி எடுத்து சொல்லுங்க, அப்பதான் கேட்கும். நீங்க கொடுத்ததையும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா மேடம் அது கூட கேட்குற மாதிரி இல்ல. அதனால நீங்களே சொல்லுங்க. சரி அபிமா நீ போன அவகிட்ட கொடுத்துட்டு ஓ, நீ கொஞ்சம் வெளியில போ. நான் அவகிட்ட பேசுறேன். அவ கொஞ்ச நேரத்துல கிளம்பி வருவான். போமா? ரைட்டு. போனை இப்பவே கொடுத்துட்டு நான் வெளியில போறேன் மாமா. நீங்க பேசி சமாளிச்சு அவளை அனுப்பிவிட்டா சரிதான். பிச்சு வாங்க ஒழுங்கா. அபி, என்ன பேசுறது? நீ எதுவும் பேச வேணாம், நீ அமைதியா இருந்தா போதும். மத்தத எங்க மாமா பாத்துப்பாரு. சரி சரி, அவர் என்ன சொல்றாருன்னு அதை கேட்டுக்க சரியா? நான் வண்டியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்து தோல. வந்துரு ப்ளீஸ். அபி போகாது. அட நீ வேறக்கா, அம்மாவையும் சித்தியும் போய் சமாளிக்கணும். நான் அவங்கள போய் சமாளிக்கிறேன், நீ பேசிட்டு வா. ஹலோ ஹலோ ஏய் லைன்ல இருக்கே இல்லையா? ஹலோ ஐயோ, நீ விட்டுட்டு இப்ப என்ன பேசுறது? ஹலோ, என்னடி என்னாச்சு? எதுக்கு இப்ப நிச்சயதார்த்தம் வேணாம் கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இருக்கா? என்னடி எல்லாம் பேசி சரி பண்ணி தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்ப போய் வேணாம்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது அது வந்து வந்து எங்க வீட்டுல உனக்கு என்னடி பயம்? நான் தான் இருக்கேன்ல, எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன். அதை விட அம்மா இருக்காங்க. எங்க அம்மா பத்தி உனக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். அவங்க எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். அதை விட நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். அப்புறம் என்ன? ஏய் நீ எங்க வீட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். நீ என்னடானா நிச்சயதார்த்தம் வேணாம் கல்யாணம் வேணான்னு கடைசி நிமிஷத்துல சொல்லிட்டு இருக்கான். நான் ரொம்ப ஆசையா இருக்கேன்டி. இல்ல, அது வந்து அம்மா அப்பாலாம் விட்டுட்டு. என்னம்மா உங்க அம்மா அப்பாவை விட ஒரு படி மேல தாண்டி நான் உன்னை பார்த்துப்பேன். ஏய் எனக்கு புரியுது உன் கஷ்டம் என்னன்னு. இவ்வளவு நாள் உங்க அம்மா அப்பா கூட இருந்தேன், திடீர்னு எங்க வீட்டுக்கு வரணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக கல்யாணம்லாம் வேணாம்னு சொல்ல முடியுமாடி? ப்ளீஸ் எனக்காக வாடி, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாரு, அப்போ உனக்கே தெரியும் கல்யாணம் வேணுமா வேணாவான்னு. இல்ல இல்ல, நீங்க நல்லா பாத்துப்பீங்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா திடீர்னு புதுசா உங்க வீட்டுக்கு வரணும்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சா, அதான் இப்படி சொன்னேன். புரியுதுமா, உன் கஷ்டம் எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா நீ பயந்த மாதிரிலாம் இங்க எதுவும் இருக்காது. நம்ம வீட்டுக்கு வா, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. உன் வீட்டுல இல்லாத சந்தோஷம்லாம் கூட நம்ம வீட்டுல உனக்கு நான் கொடுப்பேன்டி. ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துடுடி. ஏய் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம். நீங்களும் வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்டி. நிச்சயதார்த்தம்னா என்னன்னு தெரியும்ல, கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. பாதி கல்யாணம் முடிஞ்சாலே நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. நான் அந்த கனவுல வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்னடானா பயமா இருக்கு கல்யாணம் வேணாம் நிச்சயதார்த்தம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் சரணா, லவ் யூடி. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன்டி. இந்த மாதிரிலாம் சொல்லாத. நீ விளையாட்டுக்கு சொன்னா கூட என்னால அதை ஏத்துக்க முடியல. இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாதடி. நான் போனை வைக்கிறேன், நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல்ல, நான் போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க மண்டபத்துக்கு வந்துடும். நீங்களும் சீக்கிரமா வாங்க. லவ் யூடி, லவ் யூ சோ மச் டி பொண்டாட்டி. சரி, நான் போனை வைக்கட்டுமா? பேசிட்டே இருந்தா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நமக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்ல. சரி உடவெல்லாம் கட்டிட்டு அழகா அம்சமா இருப்பீங்க. சும்மாவே உன் அழகுக்கு குறைச்சல இல்ல, இதுல இப்ப வேற மாதிரி அழகா இருப்பீங்க. அப்படிதானே? போங்க, அதான் நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்கல்ல, அப்ப பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அழகா அம்சமா இருக்கேன்னா இல்ல நல்லா இல்லையான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்னடி
என் அழகு தேவதடி, நீ எப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகா இருப்ப. அதுலயும் இப்ப ஃபங்க்ஷன் வேற, சொல்லவே வேணாம். மேடம் வேற மாதிரி இருப்பீங்க. என்ன, நான் தான் கையை காலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும், அப்படிதானே? போங்க, நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. நான் போனை வைக்கிறேன். ஓய், இப்போ தப்பு தப்பா பேச மட்டும் தான் செய்வேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பே பண்ணு, அப்படி எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? நான் போனை வைக்கிறேன். ஏய் ஹலோ, அதுக்குள்ள வச்சுட்டேன். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவர்தான் அழகு மன்னவர் மன்னவர்